Hi friends, welcome to Jayasuja's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லெமன் ரைஸ். இது எப்படி ஃபாஸ்டா குயிக்கா வீட்ல செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு நல்லா வறுபடணும். அது கூடவே நான் வந்து கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ரைஸில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஒரு ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸோடு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால தான் நான் முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லெமன் ஃப்ளேவர் போயிட்டு உங்களுக்கு அந்த பெருங்காய வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடும். அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காஞ்ச பதிலாக வந்து நீங்கள் வந்து மோர் மிளகா சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் சாதத்தோடு சாப்பிடும்போது கூட கடித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பிளேட் ரைஸ்க்கு வந்து நான் வந்து 2 லெமன் எடுத்துக்கிறேன். லெமன் கூட டிஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற லெமன் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ரைஸ்க்கு வந்து 2 லெமன் எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். யூஸ்வலாக அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் கிரேவி மாதிரி வைப்பாங்க. அதில் தான் வந்து அதுக்கப்புறமா தான் அதை வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. இப்போ லெமன் கிரேவி சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து ஒரு கசப்பு தன்மைக்கு போயிடும். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கசக்கும் லைட்டாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையும் வராது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சாதத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புழுங்கல் அரிசியை வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் கூட இது செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக வேர்க்கடலை நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இதை கடைசியாக ஆட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் சாதத்தில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இப்போ நீங்கள் சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வந்து நல்லா கடிப்படும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் முதல்ல அது எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து இது பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா அந்த ஊறிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அது சவுக்குன்னு இருக்கும். உங்களுக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால தான் நான் இதை கடைசியாக ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.